வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான், அவர்கள் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு தங்களுடைய குடும்பத்தை கட்டமைத்திருந்தார்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோர் இருக்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு துஆக்களை மனனம் செய்து கொடுக்கின்ற தாயார் இருக்க மாட்டார். பிள்ளைகளை பாட்டு பாட சொல்லி ரசிக்கின்ற பெற்றோர்களாக இன்றைக்கு பலரை பார்க்கிறோம். மஸலுல் பைத்தில்லதி யுذ்கருல்லாஹு ஃபீஹி வல்லதி லா யுذ்கருல்லாஹு ஃபீஹி, அல்லாஹ் நினைவு கூறப்படுகிற வீட்டுக்கும் அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லாமல் இருக்கிற வீட்டுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹய்யி வல் மையித், உயிரோடு இருக்கிறவனுக்கும் செத்த பிணத்திற்குமான உதாரணம். உயிரோடு இருப்பவனுக்கு என்ன மரியாதையோ, எப்படியான கண்ணியம் இருக்கிறதோ, எப்படியான பார்வை ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இருக்கிறதோ, அது போன்ற ஒரு பார்வை அல்லாஹ் நினைவு கூறப்படுகின்ற வீட்டுக்கு இறைவனால் வழங்கப்படும். என் பிள்ளை குர்ஆனிலே ஒரு சூறாவை மனனமாக பார்க்காமல் ஓதுகிறான் என்பதிலே நம்முடைய பெருமை இருக்கிறதா? துஆக்களை காலையிலிருந்து காலை எழுவதிலிருந்து இரவு தூங்குகிற வரை என்னவெல்லாம் துஆக்கள் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் கற்றுத் தந்தார்களோ அந்த துஆக்களை என் மகன் என் மகள் மனனமாக ஓதுவார்கள் என்று சொல்வதிலே பெருமை இருக்கிறதா? ஐவேளை தொழுகையை என்னுடைய மகன் சரிவர நிறைவேற்றுவான் என்பதிலே இருக்கிறதா? சினிமா வசனத்தை படிக்கிறதுல இருக்குதா? பாட்டு பாடுறதுல இருக்குதா? சினிமா நடிகை எப்படி பேசுறானோ அப்படி பேசணும்னு ஆசைப்படுறான். நடிகை எப்படி முடிவெட்டுறானோ அது மாதிரி முடிவெட்டணும்னு ஆசைப்படுறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சபையில் கலந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருச்சி மாவட்டம் சங்கிலியாண்டபுரம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தர்பியா நிகழ்ச்சியில் எது ஈமானிய குடும்பம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை பல்கி பெருக செய்திருக்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து பிறந்த இந்த மனித சமூகம் இன்றைக்கு பல்கி பெருகி பல குடும்பங்களாக பல இனத்தவர்களாக நாம் பிரிந்து இருக்கின்றோம். பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம் என்று சொல்வார்கள். சமுதாயத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் முதலில் அந்த மாற்றத்தின் துவக்கம் ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் துவங்க வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் நல்வழியிலே இறைவனுடைய பாதையிலே நல்ல மக்களாக இஸ்லாம் கற்றுத்தருகிற ஒழுக்க நெறிகளை பேணுபவர்களாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாற வேண்டும் என்றால் இந்த சமுதாய புரட்சியினுடைய துவக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஆரம்பமாக வேண்டும். குடும்பத்தில் நிலவுகின்ற மாற்றங்கள் தான் சமுதாயத்திலே பிரதிபலிக்கும். அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நாம் இறை வழியிலே மாற்றம் செய்ய துவங்கிவிட்டாலே அது இந்த சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு குடும்பம் என்றால் என்ன? ஒரு தாய், தகப்பன், பிள்ளைகள்,
இப்படி குடும்ப உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்தது மட்டும், பல மனிதர்கள் ஒன்றிணைந்தது மட்டும் குடும்பம் கிடையாது. குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தினருக்கு மத்தியிலே நேசம் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தினருக்கு மத்தியிலே மார்க்க நிலைப்பாடுகள் இருக்க வேண்டும். இதுவெல்லாம் சேர்கின்ற ஒரு அமைப்புக்கு பெயர்தான் குடும்பம் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. வெறுமனே ஒரு கட்டிடத்துக்கு கீழே, ஒரு வீட்டிற்கு கீழே 4-5 குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து விட்டோம், இதெல்லாம் எங்களுடைய குடும்பம் என்று சொல்வது அது குடும்ப கட்டமைப்புக்குள்ளே வந்துவிடாது. இறைவன் பார்வையிலே ஒரு குடும்பம் கட்டமைப்போடு இருக்க வேண்டும் என்றால் அங்கே மார்க்க கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான். வீட்டை ஈமானோடு யார் கட்டமைத்தார்களோ, சஹாபாக்களை பற்றி இறைவன் பேசுகிறான். மதீனத்து மக்களை பற்றி இறைவன் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே எதிரிகளால் துன்பம் கொடுக்கப்பட்ட சமயத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து புறப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் பிறந்த இன்னும் பிற நபி தோழர்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது, மதீனாவையே பூர்வீகமாக கொண்ட நபி தோழர்கள் ஏற்கனவே அங்கே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். தங்களுடைய குடும்பத்தோடு வசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் குடும்பத்தோடு வசித்ததை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது, அவர்கள் வெறுமனே தங்களுடைய உறவுகளோடு மட்டும் இருக்கவில்லை. ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த வீட்டிற்கு கூடாரத்துக்கு கீழே மட்டும் அவர்கள் வசிக்கவில்லை. வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான். அவர்கள் ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு தங்களுடைய குடும்பத்தை கட்டமைத்திருந்தார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். இறைவன் புகழுக்குரிய ஒரு அம்சமாக, ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை காரியமாக இறை நம்பிக்கையை, ஈமானை பட்டியல் எடுக்கின்றான். ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும். ஈமானோடு எந்த குடும்பம் கட்டமைக்கப்படுகிறதோ அதுதான் இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய குடும்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பணங்காசு இருக்கிறது, வசிப்பதற்கு வீடு இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், இதைவிட மகிழ்ச்சி, சந்தோஷம் வேறு என்ன வேண்டும் என்று ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருந்துவிட முடியாது. அந்த காசு நம்மை மறுமையில் காப்பாற்றி விட முடியாது. நாம் வசிக்கின்ற வீடு மறுமையில் காப்பாற்றி விட முடியாது. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர் நம்மை மறுமையில் காப்பாற்றி விட முடியாது. நம்முடைய பிள்ளைகள் நம்மை மறுமையில் காப்பாற்றி விட முடியாது. அப்ப குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைத்த பொருளாதாரத்திலேயோ, வீடு என்கின்ற கட்டிடத்திலேயோ, குடும்ப உறுப்பினர்களிடத்திலேயோ இல்லை. அந்த குடும்பத்தை இறை நம்பிக்கையோடு கட்டமைப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அதில் தான் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற முடியும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு குடும்பம் இறை நம்பிக்கையோடு கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனா இன்றைய குடும்பங்களுடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பம் மார்க்க அடிப்படையில கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா? இறை நம்பிக்கை அந்த குடும்பத்திலே பேணப்படுகிறதா? இஸ்லாமிய சூழலில் ஒரு குடும்பம் வார்த்தெடுக்கப்படுகிறதா என்றால் மிக 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 அரிதாகத்தான் அப்படியான குடும்பங்களை பார்க்க முடிகிறது. அப்படியான குடும்பங்களை ஒரு ஊரிலேயே விரல் விட்டு எண்ணிவிடலாம். இவர்கள் தான் உண்மையிலேயே இஸ்லாமிய குடும்பம், இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே பேணுகின்ற குடும்பம் என்று இப்படியான மார்க்க அடிப்படையில் குடும்பத்தை கட்டமைக்கின்ற சிலர் விரல் விட்டு அவர்களை எண்ணிவிடலாம். ஆனா பெரும்பான்மையான குடும்பங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அந்த வீட்டிலே இஸ்லாமிய சூழல் பேணப்படாது, அந்த வீட்டிலே இறை நம்பிக்கை இருக்காது, அந்த வீட்டிலே மார்க்கப்பட்டு இருக்காது. 24 மணி நேரமும் சினிமா பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும். சினிமா காட்சிகளை குடும்பத்தோடு உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். வீட்டில் இருக்கின்ற பெண்கள் சீரியல்களிலேயும் நாடகங்களிலேயும் தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோர் இருக்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு துஆக்களை மனனம் செய்து கொடுக்கின்ற தாயார் இருக்க மாட்டார். ஆனால் பிள்ளைகளை பாட்டு பாட சொல்லி ரசிக்கின்ற பெற்றோர்களாக இன்றைக்கு பலரை பார்க்கின்றோம்.
இப்படி இருக்கின்ற குடும்பம் ஈமானிய குடும்பமா? இப்படி இந்த குடும்பத்துல எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பெற்றோர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களை பார்த்து ரசிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அனுபவிக்க காசு இருக்கு, அனுபவிக்க வீடு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சி நிகழ்ந்து விட்டதா? இதனால் இருப்பதனால் இந்த குடும்பம் உண்மையில் ஒரு குடும்ப கட்டமைப்பாக இறைவனால் பார்க்கப்படுமா என்றால் நிச்சயமாக பார்க்கப்படாது. எல்லாம் இருந்தாலும் இந்த வீடு, இந்த இல்லம், இந்த குடும்பம் ஈமானிய அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதில்தான் உண்மையான இறை திருப்தியை, மகிழ்ச்சியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு இறை நம்பிக்கையாளர் எதை விரும்ப வேண்டும், தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் ஒரு துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். வல்லதீன யகூலும், நல்ல மக்கள் துஆ செய்வாங்க, ஆசைப்பட்டு தங்களுடைய குடும்பத்துக்காக துஆ செய்வாங்க. எப்படியான குடும்பம் கிடைக்க வேண்டும் அவங்க ஆசைப்படுவாங்க தெரியுமா? ரப்பனா, எங்கள் இறைவா, ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலேயும் எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்து, மகிழ்ச்சியை ஏற்படுத்து. எங்க மனைவி மக்களை நான் பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி வரணும். என்ன மகிழ்ச்சி வரணும்? என் புள்ள நல்ல ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறான், என் புள்ள நல்லா படிக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், இந்த மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய பிள்ளை ஒழுக்கமானவனாக இருக்கிறான், என்னுடைய குடும்பம் மார்க்க வரையறைக்குள்ளே நிற்கிறது, என்னுடைய குடும்பம் இறைவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, என்னுடைய குடும்பம் இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலே கழிகிறது. இப்படியான ஒரு மகிழ்ச்சி ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்தில் வருகின்ற அளவுக்கு அவனுடைய குடும்பத்தை அவன் கட்டமைக்கணும். இதுதான் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் விரும்ப வேண்டும் என்பதை இந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இறைவன் அந்த வசனத்தை தொடர்ச்சி பேசுகிறான். அந்த பிரார்த்தனையில வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா, எங்கள் குடும்பத்தாரை இறையச்சவாதிகளுக்கு ஒரு முன்னோடியாக ஆக்குவாயாக. எங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னா பார்த்த உடனே மகிழ்ச்சி வருகிற மாதிரி இருக்கும். என் மனைவி மக்களை பார்க்கும் பொழுதே இவங்க மார்க்க அடிப்படையில இருக்கிறாங்கிற சந்தோஷம், ஒரு திருப்தி எனக்கு இருக்கணும். என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்னா இறையச்சவாதிகளுக்கெல்லாம் முன்மாதிரியா. 4 பேர் இறையச்சவாதி இருக்கிறான்னா அந்த இறையச்சவாதியை பார்த்து வியக்கின்ற வகையில, இது மாதிரி நமக்கு ஒரு குடும்பம் அமையவில்லையே என்று ஏங்குகிற வகையில என்னுடைய குடும்பத்தை ஆக்கு இறைவா என்று ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லிக் கொடுத்து ஒரு இறை நம்பிக்கையாளருடைய குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு தெரிவிக்கிறார். அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளருடைய குடும்பம் ஈமானிய அடிப்படையிலே, இஸ்லாமிய சூழலிலே, மார்க்க கட்டுப்பாடுகளோடு அமைய பெற்றதாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப இன்றைய குடும்ப சூழலை ஒரு இறை நம்பிக்கையாளர் இப்படியாக உருவாக்குற நிலை இருக்கிறதா என்பதை நாம சிந்தித்து பார்க்கிறோம். இப்படி ஒரு நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை செய்யறோமா? நம்முடைய குடும்பங்களை இப்படி வார்த்தெடுக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதிலே அக்கறை காட்டுகின்றோமா? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள் மார்க்க அடிப்படையில இருக்கிறாங்கிறத கண்காணிக்கிறோமா? இதை ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல மிக முக்கியமாக ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பத்தினுடைய சூழலே மார்க்க அடிப்படையில மாறும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டுக்கு பொறுப்புதாரினாங்க. வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பெண் தான் பொறுப்புதாரி. அந்த பொறுப்பு குறித்து மறுமையில் பெண் விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு நாங்க சொல்லலாம். தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு யாரு பொறுப்புதாரினா பெண். அந்த பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்றால் அந்த பொறுப்பிலே எல்லாம் அடங்கும். கணவனை எப்படி பராமரித்தாய், பிள்ளைகளை எப்படி பராமரித்தாய் மற்றும் என்ற கேள்விகள் மற்றும் அந்த விசாரணையில் அடங்காது. இந்த குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருந்த நீ இந்த குடும்பத்தை எப்படி வார்த்தெடுத்தாய்? மார்க்கத்தை ஊட்டினாயா? கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுத்தாயா? இஸ்லாத்தை போதித்தாயா? ஈமானை போதித்தாயா என்கின்ற கேள்விகள் அல்லாஹ்வினால் மறுமை நாளிலே நமக்கு தொடுக்கப்படுகின்ற பொழுது
நம் குடும்பத்தை இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலகட்டத்திலேயே சரியாக கட்டமைத்து அந்த விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழலை நம்முடைய குடும்பங்களில் நாம் ஏற்படுத்தி விட்டோமா? ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரிகளும் தங்களுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. அப்ப இதுதான் அடிப்படை. இது இவ்வளவு நாம பார்த்த வசனங்கள், ஹதீஸ்கள் எல்லாமே நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பம்னா, இஸ்லாமிய குடும்பம்னா, அந்த குடும்பம் வெறுமனே கட்டிடத்திற்கு கீழே இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களாக மட்டும் இல்லாமல், பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அதனுடைய மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படாமல், பிள்ளைகளை பார்த்து ரசித்து விட்டு கடந்து விடாமல், அந்த குடும்பம் ஈமானிய அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் மார்க்க சூழல் பேணப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்திகளின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். யோசித்து பாருங்கள், எல்லாரும் நம்ம சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிறோம். அந்த வீட்டை அலங்காரப்படுத்துறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். வீட்டை அழகா காட்டணும், அதுக்காகத்தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். இன்னும் என்னென்ன அழகு சாதனங்களை எல்லாம், நிறைய டெக்கரேஷன் பொருட்களை எல்லாம் வச்சு அலங்கரிக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணோம். வீட்டில் ஒரு ஷோகேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஷோகேஸ்ல பொருளை அடக்கி வைக்கிறது, இன்னும் செவர்ல ஏதாவது ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறது, இப்படி அந்த வீட்டை எப்படியெல்லாம் அலங்கரிக்கலாம் என்று பார்த்து நம்முடைய வீட்டை அழகாக காட்டுவதற்கு நாம முயற்சி செய்யறோம். ஆனா ஒரு வீட்டினுடைய அழகு எதுல தெரியுமா இருக்குது? அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய நடத்தையில் தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி நடக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் அல்லாஹ்விடத்திலே அந்த வீடு அழகுற அமைய இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் பைத்தில்லதி யுதுக்கருல்லாஹு ஃபீஹி வல்லதி லா யுதுக்கருல்லாஹு ஃபீஹி. அல்லாஹ் நினைவு கூறப்படுகிற வீட்டுக்கும் அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லாமல் இருக்கிற வீட்டுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹய்யி வல் மையித். உயிரோடு இருக்கிறவனுக்கும் செத்த பிணத்திற்குமான உதாரணம். ஒருவன் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, செயல்படுகிறான், சுறுசுறுப்பாக இருக்கிறான், எல்லா வேலைகளையும் செய்வதற்கான ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். உயிரோடு இப்படி இருக்கிற மனுஷனும் செத்த பிணமும் சரிக்கு சமம் நம்ம சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம். உயிரோடு இருக்கிறவனுக்கான அந்தஸ்து வேற, இறந்தவனுக்கான அந்தஸ்துங்கிறது வேற. இரண்டையும் சரிக்கு சமமாக ஆக்க மாட்டோம். உயிரோடு இருப்பவனுக்கு என்ன மரியாதையோ, எப்படியான கண்ணியம் இருக்கிறதோ, எப்படியான பார்வை ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இருக்கிறதோ, அது போன்ற ஒரு பார்வை அல்லாஹ் நினைவு கூறப்படுகின்ற வீட்டுக்கு இறைவனால் வழங்கப்படும். இந்த வீடு எப்போதும் உயிரோடு இருக்குது. எப்படி உயிரோடு இருக்குது? இந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்குது, இறைவனுடைய சட்டங்கள் பேணப்படுகிறது, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அடிப்படையிலே இங்கே குடும்பங்கள் பேணப்படுகிறது, இந்த உறவுகள் பேணப்படுகிறது, சட்டதிட்டங்கள் கட்டுப்பாடுகள் பேணப்படுகிறது. இந்த வீட்டினுடைய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய நினைப்பாலேயே கழிகிறது. இந்த வீடு உயிருடன் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லை, அந்த வீட்டுல தொழுகை இல்லை, அந்த வீட்டுல பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிற நல்ல உபதேசங்கள் இல்லை, பிள்ளைகளுக்கு ஓத கற்றுக் கொடுப்பது கிடையாது. எப்போது பார்த்தாலும் சினிமா, டிவி, சீரியல், பாட்டு, கும்மாளம், கூத்து, இசை, இப்படியே ஒரு வீடு கழிகிற. அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லை. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ ஹராமான விஷயங்கள் அந்த வீட்டிலே பேணப்படுகிறது என்றால் அந்த வீடு இறந்து போய்விட்டது. அந்த வீடு உயிரோடையே இல்லை, செத்து போயிடுச்சு. அந்த வீடு மையத்தாயிடுச்சுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய நினைப்பு இருக்கிறதோ அந்த வீடு தான் உயிரோடு இருக்கிறது, உயிரோடு இருப்பவனுக்கு சமம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்முடைய வீட்டை எப்படி அமைத்துக் கொள்ள போகிறோம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படுகிறதா? திருமறை குர்ஆனை புரட்டுகிற நிலை இருக்கிறதா?
முன்னாடிலாம் பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற உஸ்தாதிகளாக இருந்தார்கள், ஆசிரியைகளாக இருந்தார்கள். தாய்மார்கள் தான் குர்ஆனை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும், ஸ்கூல் விட்டு வந்த உடனே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களை தயார் செஞ்சு அந்த பிள்ளைய மகரிபு தொழுக வரும், மகரிபு தொழுவாங்க, பிள்ளைய பக்கத்திலேயே உட்கார வைப்பாங்க, குர்ஆனை கையை பிடித்து ஒவ்வொரு எழுத்தாக குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதே முசல்லாவுல அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க, இஷா பாங்கு வரும், இஷாவை தொழுவாங்க, அதற்கு பிறகு இரவு உணவு என்று கழியும். இந்த சூழல் இன்றைக்கு எந்த வீட்டில் இருக்குது? இப்படியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்ற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? இன்னைக்கு புள்ள ஸ்கூல் விட்டு வந்துச்சா வரலையா தெரியல, புள்ள சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா தெரியல. காலையில 11 மணிக்கு ஆரம்பமாகுது டிவி, சீரியல், நாடகங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஓடுது ஓடுது ஓடுது, ஒரு சேனல் விட்டு ஒரு சேனல். சன் டிவி போனா விஜய் டிவி, விஜய் டிவி போனா சன் டிவி, இப்படி ஒவ்வொரு சேனலாக மாறி நைட்டு 11 மணி வரையும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. சீரியல்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இடையில மகரிபு பாங்கு சொல்லப்பட்டுச்சா சொல்லப்படலையா தெரியாது, புள்ள என்ன செய்யறான் தெரியாது. அந்த நேரத்துல பசிக்குதுன்னு புள்ள அழுவுனா கூட அது ஒரு தொல்லையாக பார்க்கப்படும். புள்ள அழுவான், அப்பதான் பசின்னு அழுவான். ஸ்கூல் விட்டு வந்திருப்பான், கரெக்டா கேளு. வந்து புள்ள சாப்பாடு கேட்ட உடனே முக்கியமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன சீனு? தூக்கு கயிறுல ஏறி நிக்கிறா நடிகை. என்ன பண்றா? தூக்கு கயிறுல ஏறி நிக்கிறா. ஸ்டூல் போட்டுட்டா, தூக்கு கயிறை பிடிச்சிட்டா, வளையமா பிடிச்சு நிக்கிறா, தலைய கொண்டு போயிட்டா. அப்பதான் புள்ள அழுவுது, நம்ம புள்ள மா பசிக்குதுன்னு. கரெக்டா வந்து நில்லு, இவ்வளவு நேரம் உனக்கு பசிக்காத, கரெக்டா இங்கதான் பசிக்கணும். சரி, அதோட என்ன? அவன் நிப்பா நிப்பா நிப்பா, அவன் நிப்பா, ஒரு வாரத்துக்கு நின்னுகிட்டே தான் இருப்பான். அவன் தொங்கி செத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆளு வேற சீன், நம்ம வந்துடுவாங்க வேற வேலைக்கு. அவன் நின்றுகிட்டே தான் இருப்பான் ஒரு வாரத்துக்கு. இத ஒரு வாரம் அசராம நம்ம தாய்மார்கள் பார்ப்பாங்க. இதுல கோவம் வேற வரும். என்ன கோவம்? கரெக்டா அவன் நிற்கும் பொழுதுதான் தொடரும்னு போடுவான். கரெக்டா இவனுக்கு இதான் வேலை, தொடரும்னு கரெக்டான நேரத்துல போட்டுருவான். இல்ல விளம்பரத்தை போட்டுருவான். அவன் ஏறும் பொழுது கரெக்டா விளம்பரத்தை போட்டுருவான். வருமே கோபம். என்ன கோபம் வரும்? இவன் நாடகத்தை போடுறானா விளம்பரத்தை போடுறானா? 20 நிமிஷம் விளம்பரத்தை தான் போடுறான், 10 நிமிஷம் தான் நாடகத்தை போடுறான்னு கோபம் வரும். அவன் நடத்துறதே அந்த விளம்பரத்தை வச்சுதான். இவங்களுக்கு ஏதோ நாடகத்தை வந்து கொடுக்குற மாதிரி நாடகத்தை போட்ட உடனே 10 நிமிஷம் தான் நடத்துறான், 20 நிமிஷம் விளம்பரம் தான் போடுறான்னு கோபம் வேற வரும். அப்ப ஒரு நாடகம் போகும் போகும் போகும், விளம்பரத்தை போட்டுட்டானாவது சரி, புள்ள அழுகுறான், இல்ல வேற ஏதாவது வேலை, பாங்கு சொல்லிட்டாங்க தொழுதுட்டு வந்துருவோம், ஏதாவது அப்படியாவது இருக்குமான்னு கேட்டா இருக்காது. விளம்பரத்தை போட்டான சன் டிவில விளம்பரமா, விஜய் டிவி, விஜய் டிவில விளம்பரமா, ஜீ தமிழ், இப்படி அடுத்தடுத்த சேனல். முன்னாடிலாம் என்ன, எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னு வைங்களேன், சீரியல் மிஸ் ஆகிடும். மிஸ் ஆனதை எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது? பக்கத்து வீட்டுல ஒரு ரேடியோ ஒண்ணு இருக்கும். ரேடியோனா என்ன, ஒரு அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க, வந்து அப்படியே என்ன ஒப்பிச்சிடுவாங்க. இவங்க வந்து இவ அங்க ஏறினா என்ன ஒரே சீனை தான் திரும்ப திரும்ப இவங்க வந்து ஒப்பிச்சிடுவாங்க. ஆனா இப்ப அதுக்கும் வேலை இல்லை. இப்ப கையில போன் இருக்குது. டிவில மிஸ் ஆனா என்ன, நான் யூடியூப்ல போய் பாத்துக்கிறேன், ஹாட் ஸ்டார்ல போய் பாத்துக்கிறேன்னு இன்னைக்கு டிவி சீரியல் அப்படியும் போய்கிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்முடைய நாட்கள், நம்முடைய நேரங்கள் இப்படித்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான பெண்களுடைய நேரம் கழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறது கிடையாது, குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது கிடையாது. நாம் தொழுதால்தான் நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் தொழும். நாம டிவிலே உட்காந்துக்கிட்டு போடா தொழுடா, பள்ளிக்கு போடா, மதரசாவுக்கு போடான்னு இருந்தா அவன் நம்ம பக்கத்துல சில மாதிரி தான் உட்கார்ந்தே இருப்பான். அப்ப அவனுக்கு எப்படி, நாம் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து வளர்கின்ற கண்ணாடி பிம்பங்கள் தான் நம்முடைய பிள்ளை. நம்ம கண்ணாடியில போய் நின்னா என்ன காட்டுது? நம்மையில தான் காட்டும். நம்ம புள்ள அப்படிதான், நாம என்ன செய்யறோமோ அதைத்தான் அவன் பிரதிபலிப்பான். அப்ப நாம் என்ன செய்கிறோமோ அதை பிரதிபலிக்கின்ற கண்ணாடிகளாக பிள்ளைகள் இருப்பதினால் நாம டிவிலேயே உட்கார்றோம், செல்போன்லயே உட்கார்றோம், 24 மணி நேரமும் செல்லு, பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னா அவனுக்கு அதான பழகும். அவன் தன்னால ஓத ஆரம்பிச்சிருவானா?
தன்னால தொழ ஆரம்பிச்சிடுவானா? தன்னால அவன் சூறாக்களை மனநம் பண்ணிடுவானா? மார்க்க தொடர்பு அவனுக்கு வந்துடுமா? அவனுக்கு எதை பார்த்து வரும்? பெற்றோரை பார்த்துதான் அவன் பழகுகிறான். அப்ப நம்முடைய பிள்ளைகளை எதை நோக்கி நாம வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னும் சில வீடுகள்ல பார்க்கலாம், தங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு யாராவது வருவாங்க, சொந்தக்காரங்க. பிள்ளைய என்ன பண்றது, அவன் அப்ப ஏதாவது அன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல பாட்டு இருக்குதோ, ஃபேமஸா பாட்டு இருக்குதோ, அதை பாடிக்கிட்டு இங்கிருந்து வேகமா ஓடிடுவான். ஓடினவன சரி ஓடிதான் போயிட்டானே, வாசலுக்கு தான் போயிட்டானேன்னு நம்ம ஆட்கள் விடுறது கிடையாது. அவனை கூப்பிடுறது, மாமாக்கு அந்த பாட்டை பாடிக்காமி. பெருமை எதுல பெருமை? அவன் சினிமா பாட்டை பாடுறான், இந்த வயசுல எப்படி பாடுறான் பாருங்க, காட்டுறது. சினிமா வசனத்தை அவன் பேசுவான். விஜய் பேசுற வசனம், அஜித் பேசுற வசனம்னு சினிமா வசனத்தை அவன் பேசுவான். பேசுற வசனத்தை மாமாக்கு பேசிக்காமி, மாமிக்கு பேசிக்காமி அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை எதை நோக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? எதில் நம்முடைய பெருமை இருக்கிறது? என் பிள்ளை குர்ஆனிலே ஒரு சூறாவை மனனமாக பார்க்காமல் ஓதுகிறான் என்பதிலே நம்முடைய பெருமை இருக்கிறதா? துஆக்களை காலை எழுவதிலிருந்து இரவு தூங்குகிறவரை என்னவெல்லாம் துஆக்கள் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் கற்றுத் தந்தார்களோ அந்த துஆக்களை என் மகள் மனனமாக ஓதுவார்கள் என்று சொல்வதிலே பெருமை இருக்கிறதா? ஐவேளை தொழுகையை என்னுடைய மகன் சரிவர நிறைவேற்றுவான் என்பதிலே இருக்கிறதா? சினிமா வசனத்தை படிக்கிறதுல இருக்குதா? பாட்டு பாடுறதுல இருக்குதா? இன்றைக்கு எதை நோக்கி இஸ்லாமிய குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கிறது? அவனுடைய நாம பழக்கிற பழக்கத்தின் காரணத்தினால் அவனுடைய தலைமுடியிலிருந்து அவன் அணிகின்ற ஆடையிலிருந்து ஒவ்வொன்றிலேயுமே சினிமா நடிகர்கள் பிரதிபலிக்க துவங்கி விட்டார்கள். சினிமா நடிகை எப்படி பேசுறானோ அப்படி பேசணும்னு ஆசைப்படுறான். சினிமா நடிகை எப்படி முடிவெட்டுறானோ அது மாதிரி முடிவெட்டணும்னு ஆசைப்படுறான். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நபிகள் நாயகத்தை முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய இந்த சமூகத்திலே நாளைய தலைமுறையினர் சினிமா நடிகர்களை நோக்கி செல்கிறார்கள் என்றால் உருவாக்கம் எங்கே வருகிறது? பெற்றோரின் காரணத்தினால்தான். இது ஈமானிய குடும்பமா? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நினைவு இருக்கின்ற வீடுதான் இஸ்லாமிய வீடு. அதுதான் உயிரோடு இருக்கின்ற வீடு. நாங்களே நம்ம வீடு உயிரோடு இருக்குதா? அல்லாஹ்வுடைய பார்வையில மௌத்தாயிடுச்சா? அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லை என்றால், இறைவன் கற்றுத்தருகிற ஒழுக்கங்கள் இல்லை என்றால், இறைவன் சொல்லி தந்த சட்டங்கள் இல்லை என்றால், இறைவன் போட்ட கட்டுப்பாடுகள் நம்முடைய வீட்டில் இல்லை என்றால் ஒரு குடும்பத்தை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும்? கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடக்க வேண்டும்? மனைவி கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும்? பிள்ளையை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற முறைகள் ஒரு குடும்பத்தில் பேணப்படவில்லை என்றால் இறை நினைவு அந்த குடும்பத்தில் அற்று போய்விட்டது. இறை நினைவு அற்று போன குடும்பம் செத்த பிணத்துக்கு சமம். நம்ம வீடு எதுவாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நம் வீடு அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரோடு தெளிச்சியாக இருக்க வேண்டுமா? இறந்த பிணமாக இருக்க வேண்டுமா? மையத்தாக இருக்க வேண்டுமா? எதை நாம் விரும்புகிறோம்? ஒரு முஸ்லிமாக, ஒரு ஈமான்தாரியாக நம்முடைய விருப்பம் எதில் இருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெறுமனே உபதேசமாக மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு போகாம, ஒரு வீடு இருக்கிறது, இறை நினைவு இருந்தாதான் உயிரோடு இருக்கும். இறை நினைவு இல்லைன்னா அது இறந்த மையத்துக்கு சமம்னாங்க. இதை ரசூலுல்லாஹ் வெறுமனே ஒரு தத்துவமாக சொல்லிவிட்டு செல்லாமல், ஒரு வீட்டிலே இறை நினைவு என்பது ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக எப்படி பேணப்பட வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வீட்டுக்குள்ள நுழைவதிலிருந்து இறை நினைப்பை இஸ்லாம் காட்டி தருகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இதா தகல்தும் புயூத்தன், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்தால் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தன் மின் இந்தில்லாஹி முபாரக்கன் தய்யிபா, நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்தால் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த சலாம் என்பது அல்லாஹ்வுடைய
பரக்கத்து நிறைந்த ஒரு வாழ்த்து. சலாம்ங்கிறது சாதாரணமானது இல்லை. இந்த சலாம் என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் சலாம் சொல்வது என்பது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று தருகிற ஒரு வாழ்த்து. அதனால நீங்க உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி சலாம் சொல்லிட்டு நுழைங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு சலாம் சொல்ற பழக்கம் இருக்குதா? நம்ம வீட்டுக்குள்ளதான் போறோம். வீட்டுக்குள்ள நம்ம மனைவி தான் இருக்கிறாங்க, அல்லது கணவர் தான் இருக்கிறாரு, அல்ல நம்ம தாய் தந்தை தான் இருக்கிறாங்க, அல்லது நம்ம பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க சலாம் சொல்லுங்கிறது இஸ்லாம். சலாம் சில பேரிடத்துல சலாமே இருக்காது. சில பேரிடத்துல சலாம் எப்படி இருக்கும்னா, வெளியில உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சலாம் சொல்லிடுவாங்க, வெளியில உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சலாம் நல்லா சொல்லிடுவாங்க, வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சலாம் இருக்காது. ஆனா அது மூலம் நம்ம என்ன பண்றோம்? சலாம்னா என்னங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ்வுடைய அமைதியும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாவதாக துஆ செய்றோம். வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும்னு துஆ செய்றோம். வீட்டுல உள்ளவங்களுக்கு அது எப்படி அவனுக்கு அருள் வந்துடலாங்கிற மாதிரி இருந்துடும். வீட்டுல உள்ளவங்களுக்கு சலாம் சொல்றது இல்லைன்னா அதான் அர்த்தம். வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பண்றது கிடையாது, சலாம் சொல்றது கிடையாது. நம்ம வீடு தானே நுழைஞ்சிடறோம். ஆனா இஸ்லாம் சொல்லுது, ஓ வீடா இருந்தாலும் நீ சலாம் சொல்லு. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து, இறைவனுடைய திருப்தியை, இறைவனுடைய பரக்கத்தை, மறைமுக அருளை பெற்று தரும். அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஒரு வீட்டுல இருந்தாதானே அந்த வீடு உயிரோடு இருக்கும். ஆரம்ப புள்ளியே இன்றைக்கு பல வீடுகள் இருக்கிறது கிடையாது. ஆரம்ப புள்ளி வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சலாம் சொல்லி நுழைங்க. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா? நாம செய்யறோமா? யோசித்து பாருங்க. நாம செய்ய ஆரம்பிச்சுட்டா நம்ம புள்ள தன்னால செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் சைக்காலஜி. ரசூலுல்லாஹ் இதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பசங்கள்லாம் நிக்கிற இடத்த கடந்து போனாங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கு ரசூலுல்லாஹ் முந்திக்கிட்டு சலாம் சொல்லுவாங்களாம். சின்ன பசங்க தான். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய தலைவர், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற மிகப்பெரிய பட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டளைக்கு சஹாபாக்கள், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இணங்க தயாராக இருக்கிறார்கள். ஒரு கூட்டமே அவர்களுக்கு உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் சக்கரவர்த்தியாக, தலைவராக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பசங்களை கடந்து போனா கூட அவங்களுக்கு ரசூலுல்லாவே சலாம் சொல்லுவாங்களாம். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி செய்யறாங்க யோசிச்சு பாருங்க. 4 முறை ரசூலுல்லாஹ் கடந்து போகும் பொழுது அந்த சிறுவர்களுக்கு சலாம் சொன்னால் 5வது முறை அவனே ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். நீங்களே செஞ்சு பாருங்க. உங்களுடைய வீடுகள் சலாம் சொல்ல நீங்கள் ஆரம்பித்து விட்டால், உங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைவதாக இருந்தாலும் நீங்கள் சலாம் சொல்ல ஆரம்பித்து விட்டால், ஸ்கூல் விட்டு வரும் பொழுது அவன் தன்னால சலாம் சொல்லுவான். நாம செய்யலைன்னா நம்ம பிள்ளையும் செய்யாது. அப்ப வீட்டை அல்லாஹ்வுடைய பார்வையிலே உயிரோடு வைத்திருப்பதற்கான முதல் அல்லாஹ்வின் இறை நினைவே சலாத்திலிருந்து தான் துவங்குது. வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க, ஒரு ஒழுங்கை கற்றுத்தராங்க. சலாம் சொல்லி போங்க. இது இன்றைக்கு எத்தனை வீட்டுல இருக்குது? அல்லாஹ்வுடைய அருளை தான் கேட்கிறோம். சலாம்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யறோம், அருள் செய்யறைவா பரக்கத்து செய்ய துஆ செய்யறோம். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் யார் யாருக்கோ சலாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் துஆ செய்யறோம்ல. நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு அருள் கிடைக்கணும், நம்ம வீடு உயிரோடு இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கணும், நம்ம வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கணும்னு நாம சலாம் சொல்லுகிற பழக்கத்தை உண்டாக்குகிறோமா? அந்த பழக்கம் உண்டாக்கிவிட்டால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அது பிரதிபலிக்கும். முதல் அடிப்படை மார்க்க தொடர்புனாலே இதான். ரொம்ப பேசிக்கான மார்க்க தொடர்பு, அடிப்படை மார்க்க தொடர்பு சலாம். அந்த சலாமே இன்னைக்கு இல்லைன்னா மற்ற விஷயம் எப்படி இருக்கும்? அடிப்படையிலையும் அடிப்படையான விஷயம் சலாம். அதுவே இன்னைக்கு இல்லைன்னா எப்படி மற்ற விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துவோம், மற்ற விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம்? யோசித்து பாருங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சலாமை வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சொல்லுங்கன்னு கட்டளையிட்டாங்க. சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் முந்திக் கொண்டு சலாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இன்னொரு இறை நினைவையும் ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு போங்க. வீட்டுக்குள்ள போகும் பொழுது பிஸ்மில்லா. இதுவும் பிஸ்மில்லாங்கிற வார்த்தை தெரியாத முஸ்லீம் யாரும் இருக்க மாட்டோம். சாப்பிடும் பொழுது சொல்றது கூட எல்லாருக்கும் தெரியும். ஆனா வீட்டுக்குள்ள போகும் பொழுதும் நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு போங்கிறாங்க. ஏன் ரசூலா அப்படி சொல்றாங்கன்னா, ரசூலாவே காரணத்தை சொல்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லிட்டீங்கன்னா ஷைத்தான் என்ன பண்ணுவானா, உங்க வீட்டுக்கு வரமாட்டானா என்ன அர்த்தம்? ஷைத்தான் அவனுக்குள்ள அவன் கூட்டத்தாட்ட பேசுவானா, லா மபீத்தலக்கும் வலா அஷாலக்கும், இந்த வீட்டுல பிஸ்மில்லா சொல்லிட்டாங்கப்பா, இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது. யார்கிட்ட? அவன் கூட்டத்திட்ட, சைத்தானிய கூட்டத்திட்ட சைத்தான் சொல்லுவானா, இந்த வீட்டுல நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லிட்டாங்க, இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது. சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லிட்டாங்க, இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு எந்த சாப்பாடும் கிடையாது. ஷைத்தான் சொல்வான். ஷைத்தானை உங்களுடைய வீட்டிலிருந்து விரட்டுவதற்கு உங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி நுழைகிற பழக்கத்தை உண்டாக்குகிறாங்க ரசூலுல்லாஹ். இருக்குதா? ஷைத்தான் இருக்குது வீட்டுல, டிவி இருக்குது, போன் இருக்குது. ஷைத்தான் எந்தெந்த ரூபங்களிலெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். பார்ப்பது எந்த அளவுக்கு வேதனை என்றால், சின்ன பையனா இருக்கிறான், ஒரு 4வது 5வது தான் படிக்கிறான், அவன் கையில ஒரு ஸ்மார்ட் போன். 4வது 5வது படிக்கிற பையன் கையில ஒரு ஸ்மார்ட் போன். அவன் அதிலேயே தான் உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க கூப்பிடுங்க, உங்க பிள்ளைய நீங்க கூப்பிடுங்க, அவனுக்கு காதிலேயே விழாது. என்னதான் நீங்க தலையில நின்னாலும் சரி, கூப்பிட்டு கத்துனாலும் சரி, அவனுக்கு காதிலே விழாது. அவனுக்கு நீங்க கூப்பிடுறது காதுல விழுவாது, எந்த கவனமும் இருக்காது, படிப்புல கவனம் இருக்காது, ஓதுவதுல கவனம் இருக்காது, பாங்கு சொல்லுவாங்க, பாங்கு சொல்றது காதுல விழாது. இப்படியே அவன் பழகி 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 செல்போனிலேயே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறானே. இந்த விஷயம்லாம் வீட்டுல இருக்குது. ஷைத்தான் எந்த ரூபங்கள்லாம் வருவானோ அதெல்லாம் நம்ம வீட்டுல ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். சின்ன பிள்ளைக்கு எதுக்கு செல்லு? இன்னைக்கு பிள்ளைய வளர்க்கிறதே எப்படி வளர்க்கிறோம்னா, சின்ன வயசுலயே அவனுக்கு குரானை சொல்லி கொடுத்து வளர்ப்போம். குழந்தை பிள்ளையா இருந்தாலும் குரானை ஓத விடுவோம். அதை கேட்டு கேட்டு வளரும் பொழுது குழந்தைக்கு அந்த குரானுடைய பழக்கம் இருக்கும். நம்ம தொழும் பொழுது பக்கத்தில் நிக்க வச்சுக்குவோம். இதெல்லாம் இல்லை. இன்றைக்கு பிள்ளைய வளர்ப்பது எப்படின்னா, செல்போனை வச்சுதான் பிள்ளைய வளர்க்கிறது. நல்லா பிள்ளை சாப்பிடலைன்னா ஏதாவது கதை சொல்லுவாங்க, வேடிக்கை காட்டுவாங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சு பிள்ளைக்கு சாப்பாடை விட்டுடுவாங்க. இன்னைக்கு சாப்பாடு விட்டுறது என்னன்னா யூடியூப் தான். பிள்ளைய அப்படியே உட்கார வச்சிடுறாங்க, கையில போனு, அந்த பிள்ளை யூடியூப்புக்கு அந்த பிள்ளையே போயிடுது. எப்படி போகுது? நீங்க போறத பார்த்துட்டு அந்த புள்ள போகுது, யூடியூப்புக்கு போகுது. அதுவே ஏதாவது ஒரு வீடியோவை பிளே பண்ணுது, அதை பார்த்துக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி அந்த புள்ள உட்கார்ந்து இருக்குது. அந்த பிள்ளைக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை, என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. அது அது வாயை மட்டும் திறக்குது, நீங்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான குழந்தை வளர்ப்பு என்பது, பிள்ளைகளுடைய நிலை என்பது இப்படிதான் இருக்குது. பச்சிளம் குழந்தையினுடைய கையில போனை கொடுத்து அந்த குழந்தைக்கு நாமளே அந்த போனை பழக்கி விட்டு விடுகிறோம். யோசித்து பாருங்கள். இதுல என்ன நம்முடைய தாய்மார்கள் பேசிக்கொள்வது என்னன்னா, அந்த பிள்ளை ஒரு 2 வயசு பிள்ளையா தான் இருக்கும், 2 வயசு குழந்தையா தான் இருக்கும். அந்த பிள்ளை என்ன பண்ணும்? கரெக்டா போனை ஸ்வைப் பண்ணும், யூடியூபை கரெக்டா கிளிக் பண்ணும், வீடியோவை கரெக்டா கிளிக் பண்ணும். 2 வயசு தான் இருக்கும். பேசுற நம்ம உடனே ஆச்சரியப்பட்டு பேசுற பேச்சு என்ன, இன்னுமே பிறக்கிற புள்ள கூட செல்போனை பயன்படுத்தும் போல. புள்ள கூட செல்போனை யூஸ் பண்ண கூட, அதான் கத்துக்கிட்டு பிறந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு இன்னமும் புள்ள கூட யூஸ் பண்ணும்னா, கத்து கொடுத்ததே இவங்க தான். புள்ள முன்னாடி வச்சு யூஸ் பண்ணும் பொழுது அதை பாக்குது. அதை பார்த்து 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 வளர்ந்த புள்ள 2 வயசுலயே செல்போனை கத்துக்குது. நீங்க செல்போனை கையிலிருந்து வாங்கிட்டு சாப்பாடை ஊட்டி பாருங்க, உள்ள இறங்க மாட்டேங்குது. ஏன்? பழக்கிட்டோம். அப்ப இப்படியே பழகுகிற பிள்ளை வளர்றான். ஒரு 10 வயசாகுது,
தொலைப்போ சொல்றீங்க, அவனுக்கு காதுல ஏறல. பாங்கு சத்தம் கேக்குது, ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள் பாங்கு சத்தம் கேக்குது. சத்தம் காதுல விழல. தொழுகைக்கு போடான்னு சொல்றீங்க, அவனுக்கு கோபம் தான் வருது. ஏன்? அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது போட்ட விதை, செல்போன்ல நாம பழக்கிய பழக்கம் அவனுக்கு அப்படியே வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்கு நாமே காரணமாக அமைந்து விடுகிறோம். பிள்ளைகளை சுவனத்தை நோக்கி வழிநடத்துபவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஷைத்தானிய காரியங்களை நோக்கி பிள்ளைகளை வழிநடத்துகிற நிலையில் பெற்றோர்கள் மாறிவிட்டோமே. அப்ப ஷைத்தானிய காரியங்கள் வீட்டு ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. அந்த ஷைத்தான வீட்டை விட்டு வெளியேற்றணும்னா, இந்த வீட்டுல நமக்கு இடம் இல்லைன்னு ஷைத்தானே சொல்லி வெளியேறணும்னா, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நுழைங்கன்னு ஒரு அடிப்படையான விஷயத்தை ரசூலுல்லாஹ் கற்றுத் தராங்க. இந்த நினைவுகள், இந்த இறை நினைவு நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல தொழுகணும். வீட்டுல தொழுகை இருக்கணும். கடமையான தொழுகையை பொறுத்தவரையிலே ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழணும். பெண்கள் வீட்டிலையும் தொழுதுக்கலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம். உபரியான சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில ஆண்களுக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை என்னன்னா, வீட்டில போய் தொழுங்க, அதுதான் சிறந்ததுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஃபஸல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூத்திக்கும், மக்களே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுவுங்கள். ஃபஇன்ன அஃலல ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்துபா, ஏனென்றால் கடமையான தொழுகையை தவிர மற்ற சுன்னத்தான தொழுகைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. நாம சுன்னத்தான தொழுகைகளை வீட்டுல தொழுது பழகுங்க. ஆண்கள் சரி, பெண்கள் கடமையான தொழுகையும் சரி, சுன்னத்தான தொழுகையும் சரி, வீட்டுல தொழுது பழகுங்க. இதுல நாம அல்லாஹ்விடத்துல மறுமையில நன்மையை அடைய போகிறோம், அது தனி விஷயம். இது இல்லாம இன்னொரு நம்ம பயனை அடைந்து கொள்ளலாம். நம்ம பிள்ளைங்க நாம தொழுகிறத வீட்டுல பார்த்து வளர்றாங்கன்னு வைங்களேன், அவனுக்கு தொழுகைங்கிறது புதுசா இருக்காது. வீட்டுல எப்போதும் பேணப்படுகிற ஒரு காரியமாக, சாதாரணமான ஒரு விஷயமாக, அவனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த விஷயமாக அது மாறிடும். அதனால சுன்னத் தொழுகைகளை ஆண்களும் சரி, பெண்கள் கடமையான தொழுகைகளையும் சுன்னத்தான தொழுகைகளையும் வீட்டுல தொழுவுமே. அதுதான் ஒரு மனிதன் தொழுகிற தொழுகையில் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சியை, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ரசூலுல்லாஹ் அதனாலதான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இதா கலா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுகையை முடிச்சிட்டீங்கன்னா, கடமையான தொழுகையை பள்ளியில நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, ஃபல்யஜஅல் லிபைத்திஹி நஸீபன் மின் ஸலாத்திஹி, தன்னுடைய வீட்டில தொழுவதற்காக சுன்னத் தொழுகையை அவர் விட்டு வைக்கட்டும். எல்லா தொழுகையும் பள்ளிவாசலையே முடிச்சிட்டு போயிடுவோன்னு எண்ணாதீங்க. கடமையான தொழுகையை பள்ளிவாசலை நிறைவேற்றீங்களா, சுன்னத் தொழுகைய வீட்டுல போய் தொழுவதற்காக அந்த தொழுகையை விட்டு வைங்கள், வீட்டுல போய் தொழுவுங்க. ஏன்னா ஃபஇன்னல்லாஹ ஜாயிலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரா, அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக அந்த வீட்டுல நன்மையை ஏற்படுத்துகிறான். நம்ம வீட்டுக்கு எப்ப நன்மை கிடைக்கும், நம்ம வீட்டுக்கு எப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த வீடு உயிரோடு இருக்கிறது என்பது அர்த்தம். நம்முடைய வீடு எப்போது அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற வீடாக மாறும் என்றால் அந்த வீட்டுல தொழுகை இருக்கணும். அப்ப இந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் அது காரணமாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்குவதற்கும், தொழுகையாளிகளாக வார்த்தெடுப்பதற்கும் நாம வீடுகளில் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது ஒரு காரணமாக அமைகிறது என்பதை இந்த செய்திகளிலிருந்து பார்க்கலாம். இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுல தொழுவுங்க, வலா தத்தஹிதுஹா குபூரா, அப்படி தொழாம அந்த வீட்டை கபறுகளாக மாற்றி விடாதீர்கள், மன்னதைகளாக மாற்றி விடாதீங்க. ஏற்கனவே ரசூலுல்லாஹ் இறை நினைவு இல்லாத வீடு
இறந்த பிணத்திற்கு சமம், மையத்துக்கு சமம்னாங்க. இப்ப தொழுகை இல்லையா, கபருக்கு சமம்ட்டாங்க. தொழுகை இல்லை வீட்டுல, அந்த வீடு கபருக்கு நிகரானது. அப்படி கபராக வீட்டை மாற்றி விடாதீர்கள், மண்ணறையாக மாற்றி விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, வரவர் சொல்றாரு, இது வீடு இல்ல கபருங்கிறாரு. இல்ல நீங்க வீடு கட்டுறீங்க, நல்லா பார்த்து 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 ரசிச்சு 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 கட்டுறீங்க. எந்த இடத்துல ரூம் வரணும், எந்த இடத்துல பால்கனி வரணும், என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும், என்ன எப்படி கேட்டு போடணும், எல்லாத்தையும் பார்த்து 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 ஒரு வீட்டை கட்டிட்டீங்க. போற வர ஆள்லாம், வீடா இது கபரு மாதிரி இருக்கு, வீட்டை கட்ட சொன்னா கபரு கட்டி வச்சிருக்கிறான், இப்படி சொல்லுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பார்த்து 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 கட்டணும் வீட்டை, நம்ம வீட்டை பத்தி இப்படி சொல்லிட்டானே, கபருன்னு சொல்லிட்டானே, மையவாடின்னு சொல்லிட்டானே, அது மாதிரி இருக்குன்ட்டானே, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ரொம்ப பார்த்து 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 கட்டணுமே, நம்ம மனசு எப்படி கலங்கும். ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்றாங்க, உங்க வீடு மண்ணறையாயிடும், கபராயிடும். எப்போ? வீட்டில் தொழுகை இல்லை என்றால். வீட்டுல தொழுகை இல்லைன்னா கபராயிடும். அப்ப இந்த நிலையை ஒரு மனிதன், நம்முடைய ஒரு சாதாரண மனிதன் வீட்டினுடைய டிசைனை பார்த்துட்டு கபர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலே நம்முடைய உள்ளம் கலங்கும் என்றால், அல்லாஹ்வுடைய பார்வையில நம்முடைய வீடு கபருக்கு நிகரான வீடாக மாற்றப்படும் என்றால், அப்ப அந்த தொழுகையை நம்முடைய வீடுகளில் பேண வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்ததாக, இதுவெல்லாம் அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்தது என்ன இருக்கும்னா, இந்த பயிற்சி, அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பயிற்சி. வீட்டுல நாம தொழுது காட்டி குழந்தைய தொலை வைக்கிறது, நாம சலாம் சொல்லி பிள்ளைங்களை சலாம் சொல்ல வைக்கிறது, நாம ஓதி அவங்கள ஓத வைக்கிறது, இது மாதிரியான பயிற்சிகள் இருக்கிறதோடு குடும்பமாக இணைந்து அமல்களை செய்யணும். நாம குடும்பங்கள் இணைவோம். எதுல இணைவோம்னா, ஒரு படத்தை போட்டுட்டா போதும், குடும்பத்தோடு உட்கார்ந்து அம்மா வாப்பா புள்ள 3 மணி நேரம் அவங்களுடைய குடும்ப ஒற்றுமையெல்லாம் எங்க வரும்னா அந்த படத்தை பார்க்கறதுலதான் வரும். ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. அந்த படம் முடிஞ்சிடுச்சுனாலே ஏதாவது ஒண்ணு கணவர் கேட்டுட்டாருன்னா மனைவிக்கு கோபம் வந்துடும், இல்ல மனைவி கேட்டுட்டாங்கன்னா கணவருக்கு கோபம் வந்துடும், புள்ளைய கேட்டுட்டாங்கன்னா புள்ள மேல கோபம் வந்துடும். எப்போ? அந்த 3 மணி நேரம் படம் முடிஞ்சிடுச்சுன்னா. 3 மணி நேரம் படம் ஓடுற வர அவ்வளவு ஒத்துமையா உட்கார்ந்து பார்ப்பாங்க. ஒற்றுமை எதுல வருது? படம் பார்க்கறதுல ஒற்றுமை வருது. படம் பார்க்கறதுல வர ஒற்றுமை அமல்கள்ல இருக்கணும். படம் பார்ப்பதிலே எந்த குடும்பத்தாருக்கு ஒற்றுமை வரும்? தீமையை விரும்புபவர்கள், பாவத்தை விரும்புபவர்கள் தான் பாவத்திலே குடும்பத்தோடு சேர்ந்து ஈடுபடுறதுக்கு விரும்புவாங்க. ஒரு இஸ்லாமிய குடும்பம் பாவத்தை விரும்புகிற குடும்பமா, அல்லது மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற வேண்டும் என்று விரும்புகிற குடும்பமா? அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற வேண்டும், சுவனத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்றால் குடும்பமாக இணைந்து அமல்களிலே ஒருவர் இன்னொருவருக்கு ஒத்தாசையாக இருப்பது ஒரு ஈமானிய குடும்பத்தின் அடிப்படையான அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான். அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் அந்த வசனத்துல மாறி மாறி வரும். முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், தொழக்கூடிய ஆண்கள், தொழக்கூடிய பெண்கள், நோன்பாளிகளான ஆண்கள், நோன்பாளிகளான பெண்கள், இப்படியே வரும். அதுல அல்லாஹ் இறுதியாக வஸ்ஸாக்கிரீனல்லாஹ கஸீரா வஸ்ஸாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிற ஆண்கள், நினைவு கூறுகிற பெண்கள் என்று ஒரு பட்டியலை அல்லாஹ் சொல்றான். இவர்களை சொல்லிட்டு இவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தருவதாகவும் அந்த வசனத்துல அல்லாஹ் வாக்களிக்கிறான். இந்த பட்டியல் இருக்கிறாங்கல்ல, ஸாக்கிரீனல்லாஹ வஸ்ஸாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறும் ஆண்கள், நினைவு கூறும் பெண்கள், இந்த பட்டியலில் ஒரு சாராரை அல்லாஹ் சேர்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த சாரார் யாருன்னு தெளிவுபடுத்துறாங்க. இதஸ்தைகத ரஜுலு மினல் லைல், ஒரு ஆண் இரவுல முழிக்கிறார். வைகல இம்ராத்தஹு, தன்னுடைய மனைவியை எழுப்புகிறார். ஃபஸல்லயா ரகஅத்தைன்,
2 பேரும் இணைந்து 2 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். 2 பேரும் ஜமாத்தாக 2 ரக்காத்து தொழுகிறாங்க. நன்மையிலே ஒருவருக்கொருவர் ஒத்தாசையா இருக்கிறாங்க. கணவர் எழுந்திருக்கிறாரு, மனைவியை எழுப்பி விடுறாரு, 2 பேரும் ஜமாத்தாக நின்று வீட்டிலேயே 2 ரக்காத்து தொழுகிறாங்கன்னா இவங்க தான் அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிற ஆண்கள், நினைவு கூறுகிற பெண்களில் சேரக்கூடியவர்கள். இவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் இவர்களுக்காக தன்னுடைய மன்னிப்பை வழங்குகிறான் என்று சொல்லுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்க, இது மாதிரியான பண்பு எத்தனை பேரிடத்துல இருக்கு? இந்த தொழுகையை விட்டுடுங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை. இது மாதிரி தொழக்கூடியவங்க கடமையை இப்படி நாம செய்யறோமா? கடமைய ஃபஜருக்கு எழுந்திருக்கிறோம், கணவனை மனைவி எழுப்பி விடுவது அல்லது மனைவியை கணவன் எழுப்பி விடுவது, எத்தனை பேரிடத்துல அந்த பண்பு இருக்கிறது? சரி, இரவு தொழுகை இது போல அல்லாஹுடைய தூதரவர்கள் காட்டி தந்ததை போல இரவுல கண் விழிக்கிறோம், மனைவியை எழுப்புறோம், 2 பேரும் சேர்ந்து ஜமாத்தா 2 ரக்காத்து தொழுகிறோம். இந்த நன்மையை அடைந்து கொள்வதிலே ஒருவர் மற்றவருக்கு தம்பதியினராக இணைந்து செய்யக்கூடிய அமலாக ஒத்தாசையாக இருக்கிறது. நடக்குமா? வீட்டுல எழுப்பி விட்டு பாருங்க, எதெல்லாம் பறக்கும்னு யாருக்குமே தெரியாது. மனைவி கணவனை எழுப்பினாலும் சரி, கணவன் மனைவி எழுப்பினாலும் சரி, எந்தெந்த பொருள் எங்கெங்க பறக்கும்னு தெரியாது. எழுப்பி விட்டு பாருங்க. அப்ப ஒரு ஈமானிய குடும்பம் என்றால் அந்த குடும்பம் நன்மைகளிலே ஒத்தாசையாக ஒருவருக்கொருவர் இணைந்து செயலாற்ற வேண்டும், எல்லோரும் இணைந்து தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈமான் நிறைந்த குடும்பத்துக்கான அடிப்படை பண்பாக சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டுறது மட்டும் இல்லை, செயல்படுத்துவாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இரவுல இஷா தொழுதுட்டு படுத்துடுவாங்க, இரவுல எழுந்திருச்சு இரவு தொழுகை தொழுவாங்க, வித்திரு தொழுகை தொழுவாங்க. அப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழுகின்ற பொழுது யுஸல்லி மினல் லைலி ஃபைதா அவுத்தர, ரசூலுல்லாஹ் வித்திரு தொழும் பொழுது அருகில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பூமி எழுந்திரு ஃபௌத்திரி அப்படி ஆயிஷாவை வித்திரு தொழுங்க அப்படின்னு கட்டளையிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உறங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உறங்கி கொண்டிருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை எழுப்பி விட்டு வித்திரு தொழ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருவரும் இணைந்து வித்திரு தொழுவார்கள் என்கின்ற ஹதீஸை நாம பார்க்கிறோம். அப்ப நபி ஒரு ஈமானிய குடும்பம் என்றால், இஸ்லாமிய குடும்பம் என்றால், நாளை மறுமையிலே குடும்பத்தினராக சுவனத்தில் நாம நுழைய வேண்டும் என்றால் இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அதே மாதிரி தொழுகை இதெல்லாம் ஒரு பக்கம் நம்முடைய வீடுகளில் இருக்கணும். இன்னொரு நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குர்ஆன் ஓதுவது. குர்ஆனை எடுத்து வச்சு ஓதணும், எல்லோரும் ஓதணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆணு பெண்ணு குழந்தை எல்லாரும் அந்த குர்ஆனை ஓதுகிற பழக்கம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளாக மாற்றி விடாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை ஓதுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். நம்ம வீட்டில் சூரத்துல் பக்கராவை ஓதினோம் என்றால், குர்ஆனை எடுத்து புரட்டினோம் என்றால் அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். குர்ஆன் ஓதுகிற பழக்கம் நம்முடைய வீட்டில் இல்லை என்றால் அந்த வீடு மண்ணறைக்கு சமம். எப்படி தொழுகை இல்லாத வீடு மண்ணறைக்கு சமமோ, அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத வீடு பிணத்திற்கு சமமோ, அதுபோல குர்ஆன் ஓதப்படாத வீடு மண்ணறைக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப குர்ஆன் ஓதுகிற பழக்கம் எல்லாரிடத்திலும் இருக்கணும். ஓத தெரியலையா கத்துங்க, இல்ல தமிழில் படியுங்கள். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது, அதை படிங்க. அதை படிச்சோம்னாலும் நமக்கு நம்முடைய இறையச்சத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு அது உதவும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் நமக்கு புரியும், அல்லாஹ்வுடைய பண்பை தெரிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை தெரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு இறையச்சத்தை நாம மேம்படுத்திக் கொள்வதற்கு அது உதவும். அப்ப இந்த ஒரு காரியமும் நம்முடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே இருக்க வேண்டும். இப்ப இதையெல்லாம் நாம் அமைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வீட்டை நாம ஒரு ஈமானிய குடும்பமாக அமைத்து கொள்ள முடியும். நம்முடைய வீட்டிலிருந்து ஷைத்தானை அப்புறப்படுத்த முடியும்.
நாளைய தலைமுறையினராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒழுக்கமிக்கவர்களாக வளர்த்தெடுக்க முடியும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு விட்டால் மட்டும் போதாது. என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே இருக்கிறான், தொழமாட்டேங்கிறான், இப்படி கவலைப்பட்டு விட்டால் போதாது. அதிலிருந்து அவனை விடுதலை செய்வதற்கு நாம என்ன செஞ்சோம்? முதல்ல நம்ம வாழ்க்கையை சரி செஞ்சு விட்டோமா? அவன் நம்மளை பார்த்து தான் வளர்றான், நாம எப்படி நடக்கிறோம் என்பதை நாம மையமாக வைத்து நம்முடைய வீட்டை ஒரு ஈமானிய குடும்பமாக மாற்ற வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய விருப்பமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய குடும்பத்தாருக்காக இப்படித்தான் நமக்கு பிரார்த்தனை செய்து வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனையை திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், ரப்பி ஜஅல்னி, இறைவா என்னை முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّத்தி ரப்பனா, என்னையும் என் குடும்பத்தாரையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்குவாயாக. ஒத்த கப்பல் துஆ, என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா இக்ஃபிர்லி வலி வாலிதைய வல் மூமினீன், என்னையும் என் பெற்றோரையும் என்னுடைய ஏனைய ஈமான் கொண்ட மக்களையும் மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அது போன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக அவங்களுடைய தொழுகையாளியாக அல்லாஹ்விடத்துல மாற்றுவதற்கு நாம பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை செஞ்சுட்டா மட்டும் போதாது, அதற்கான வழிகாட்டுதல்களையும் பெற்றோர் என்கின்ற கடமையை சுமந்து கொண்டிருக்கிற நாம அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிற நரகிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காத்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் கட்டளையிடுறானே. எப்படி காக்க முடியும்னா, சினிமாவை வீட்டிலே ஒளிர விட்டு விட்டு நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. செல்போன்ல 24 மணி நேரமும் கழிச்சிட்டு நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. தொழுகை குர்ஆனுடைய வாடையே இல்லாமல் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. நம்முடைய குடும்பத்தை ஈமானிய கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துதான் அவர்களை நரகிலிருந்து நம்மால் காப்பாற்ற முடியும். அப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.